அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஆரிஜின் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ஆன் த பேசிஸ் ஆஃப் போர் தியரி. போர் தியரின் அடிப்படையில் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், அதாவது ஹைட்ரஜன் நிறமாலைன்னு சொல்லுவோம், அந்த ஹைட்ரஜன் நிறமாலையினுடைய தோற்றத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய அவுட்லைன் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். போர் அட்டாமிக் தியரினா நான் என்ன சொல்லுவேன்னா, நியூக்ளியஸுங்க இருக்குது. இது வந்து ஷெல் 1, இது ஷெல் 2, ஷெல் 3. ஹைட்ரஜன் ஆட்டம்னா ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு லோயர் எனர்ஜி லெவலில் இருக்கும், அது முதல் கூட்டில் இருக்கும். அப்போ இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். எலக்ட்ரானுங்க கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. இது ஹைட்ரஜன் ஆட்டமில், சரிங்களா. இதில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க் அப்ளை பண்ணும்போது இந்த எலக்ட்ரான் வந்து எனர்ஜியை கெயின் பண்ணும் ஃப்ரம் த எலக்ட்ரிக் ஸ்பார்க். எலக்ட்ரிக் ஸ்பார்க்லேருந்து எனர்ஜி கெயின் பண்ணி இது ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகும். அதாவது 2க்கு போகலாம், 3, 4, 5 இந்த மாதிரி ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகும். அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்னால் அடுத்த ஹையர் எனர்ஜி லெவல்ஸ் இதெல்லாம் போடுறேன். இது n = 1 ஃபஸ்ட்டு ஷெல்லு, இது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. அடுத்து போகும்போது ஷெல் வந்து க்ளோஸாக இருக்கும். ஸோ இந்த ஹையர் எனர்ஜி லெவலுக்கு எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். இது அன்ஸ்டேபிளாக இருக்கிற எக்ஸைட் ஸ்டேட்டு. ஸோ இங்கேருந்து திரும்ப எலக்ட்ரான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது இட் எமிட் த எனர்ஜியை வந்து எமிட் பண்ணும். அதை போட்டான்ஸ் சொல்லுவோம். போட்டான்ஸ் வந்து எமிட் பண்ணும், சரிங்களா. ஒரு ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும், லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். இந்த மாதிரி லைன் ஸ்பெக்ட்ரம், சரிங்களா. ஒரு சர்டைன் ஆர் பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சிஸில் தான் வந்து இந்த லைன்ஸ் நம்மளுக்கு அப்பியர் ஆகும். ஸோ லைன் ஸ்பெக்ட்ரம் தான் கிடைக்கும். கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி, இது வந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். இது வரைக்கும் ஒரு நெக்ஸ்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து நமக்கு ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். ஸோ அது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கிது, சரிங்களா. இந்த லைன் ஸ்பெக்ட்ரமோடைய ஃப்ரீக்குவென்சி, இதனுடைய சீரியஸு எல்லாமே இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்றத நாங்கள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, when electronic discharge is passed through a hydrogen gas at low pressure, hydrogen molecule split into atom. அது ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் இருக்குது. இந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் ஹைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணிக்கிறோம். இது பாசிட்டிவ் எண்டு, நெகட்டிவ் எண்டு கூட இது வந்து கனெக்ட் ஆகிருக்கும், சரிங்களா. இங்கே வந்து லோ ப்ரெஷரில் வந்து ஹைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ எலக்ட்ரிக் ஸ்பார்க் கொடுத்ததும் ஹைட்ரஜன் ஆட்டமாக ஸ்பிளிட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரஜன் ஆட்டமில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து அப்சார்ப் த எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்கும். அதான் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். த எலக்ட்ரான் இன் கிரவுண்ட் ஸ்டேட்னா n = 1 ஃபர்ஸ்ட் ஷெல் அப்சார்ப் எனர்ஜி ஃப்ரம் த எலக்ட்ரிக் ஸ்பார்க்கில் இருந்து எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்குது. தே ஜம்ப் டு ஹையர் எனர்ஜி லெவல் n = 2, 3, 4, 5. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு எக்ஸிடேஷன். இந்த ப்ராசஸ் நம்ம எக்ஸிடேஷன் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஷெல்லிருந்து செகண்ட் ஷெல்லு, தேர்ட் ஷெல்லு, ஃபோர்த் ஷெல்லு, ஃபிஃப்த்து ஷெல்லுக்கு போகிறத எக்ஸிடேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸிடேஷன் போனதுக்கப்புறம் அது வந்து அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். நம்ம எக்ஸிடேட் ஸ்டேட்டை வந்து அன்ஸ்டேபிள் ஸ்டேட். வென் எலக்ட்ரான் மூவ் டு ஹையர் எனர்ஜி லெவல் இட் இஸ் இன் எக்ஸிடேட் ஸ்டேட். அந்த 2, 3லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதை தான் நம்ம வந்து எக்ஸிடேட் ஸ்டேட்னு சொல்கிறோம். இட் இஸ் அன்ஸ்டேபிள் ஸ்டேட். இது வந்து நிலையற்ற ஒரு நிலைன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸைட்டட் எலக்ட்ரான் ரிட்டர்ன் டு த லோயர் லெவல் ஆர் கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப்டர் த ஷார்ட் டைம். ஒரு ஷார்ட் டைமுக்கு அப்புறம் இந்த ஹையர் எனர்ஜி லெவலில் இருக்குது இல்லைங்களா, இது வந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு வரும். இப்போ 6லேருந்து 2க்கு வரலாம், 6லேருந்து 3க்கு வரலாம். ஸோ இதெல்லாம் லோயர் எனர்ஜி லெவல்னு சொல்லுவோம். சப்போஸ் 6ல் இருந்து கூட நம்ம 1க்கு வரலாம், சரிங்களா. இது வந்து கிரவுண்ட் லெவல். அப்போ எக்ஸைட்டட் எலக்ட்ரான் ரிட்டர்ன் டு த லோயர் எனர்ஜி லெவல் ஆர் கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப்டர் த ஷார்ட் டைம். ஒரு குறுகிய நேரத்துக்கு அப்புறம் வந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கோ ஆர் கிரவுண்ட் எனர்ஜி லெவலுக்கோ எலக்ட்ரான் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். During this transition, it emit energy in form of radiation. அந்த ரேடியேஷன் நம்ம லைட்டுன்னு சொல்கிறோம். as photon of different wavelength. போட்டான்னா வந்து
எனர்ஜி இருக்கிற ஸ்மால் பண்டில்ஸ் தான் நம்ம போட்டான்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் ஹையர் எனர்ஜி லெவலில் இருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது இது எமிட் பண்ணுது, பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சி இருக்கிற ரேடியேஷனை எமிட் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். சின்ஸ் எலக்ட்ரான் கேன் ஆக்குப்பை ஒன்லி ஃபிக்ஸ்டு லெவல்ஸ் ஒன்லி ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த் ஆர் எமிட்டட். இங்கே வந்து எலக்ட்ரான் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு எனர்ஜியில் தான் ஆக்குப்பையாக இருக்கும். உதாரணத்துக்கு 7 வச்சுக்கோங்க. 7ல் இருந்து 5 லோயர் எனர்ஜி லெவலுக்கு வரும்போது ஸோ இதனுடைய எனர்ஜி ஃபிக்ஸ்டாக இருக்குது, இங்கேயும் ஃபிக்ஸ்டாக இருக்குது. சரிங்களா? அப்போ ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த் இருக்கிற ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்குவென்சி இருக்கிற இந்த கேப்பு தான் வந்து நம்மளுக்கு எமிட் ஆகும். இதுதான் போர் தியரியில் நம்ம தெரிஞ்சுக்கிறது. சின்ஸ் எலக்ட்ரான் கேன் ஆக்குபை ஒன்லி ஃபிக்ஸ்டு எனர்ஜி லெவல், ஏதோ ஒரு ஹையர் எனர்ஜி லெவல் ஃபிக்ஸ்டு எனர்ஜி லெவல் தான் ஆக்குபையாக இருக்கும். ஒன்லி ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த் ஆர் எமிட்டட், ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த் தான் நம்மளுக்கு எமிட் ஆகும். ஹென்ஸ் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ்டு லைன் ஸ்பெக்ட்ரம் நாட் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். ஹைட்ரஜன் வந்து லைன் ஸ்பெக்ட்ரத்தை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ரெட்டு, ப்ளூ இந்த மாதிரி பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சிஸில் லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் பேண்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு ரேஞ்ச், இங்கேருந்து ஒரு ரேஞ்ச், இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். இது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம். ஸோ இது வந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம், இது வந்து லைன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். இப்போ ஹைட்ரஜன் ஆட்டத்தில் வந்து லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கிது, அது எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். அதை நெக்ஸ்ட்டு பாருங்கள். பிகாஸ் ஆஃப் எனர்ஜி லெவல் ஆர் குவான்டைஸ்டு. நம்ம போர்டில் என்ன சொல்லுவோம்னா எனர்ஜி லெவல் வந்து குவான்டைஸ்டாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஷெல்னால் அதுக்கு ஒரு பர்டிகுலர் எனர்ஜி இருக்குது, செகண்ட் ஷெல்லுக்கு பர்டிகுலர் எனர்ஜி இருக்குது. ஸோ எனர்ஜி லெவல் வந்து குவான்டைஸ்டாக இருக்கிறதுனால ஒன்லி ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த் ஆர் எமிட்டட். ஸோ அதான் நம்ம லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கிதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனுடைய ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் பார்க்குறோம். தி சீரியஸ் டிபெண்ட் ஆன் ஃபைனல் எனர்ஜி லெவல் N1 which electron falls. For example, இது N1 லோயர் எனர்ஜி லெவல். ஸோ ஹையர் எனர்ஜி லெவல் எங்கேருந்து ஃபஸ்ட்டுக்கு வந்தாலுமே இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு வருது, 4லேருந்து ஃபஸ்ட்டு, 3லேருந்து ஃபஸ்ட்டு, 1லேருந்து ஃபஸ்ட்டு. ஸோ ஹையர் எனர்ஜி லெவல் வந்து ஃபஸ்ட்டு எனர்ஜி லெவலுக்கு வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம லைமன் சொல்லுவோம். லைன் இந்த ஃபைனல் லெவல் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் 1க்கு வந்ததுன்னா லைமன். ஸோ இது எமிட் பண்ணுற அந்த ரேடியேஷன் எந்த ரீஜியனில் இருக்குன்னா அல்ட்ரா வயலட் ரீஜியனில் இருக்கும். அல்ட்ரா வயலட் ரீஜியன். ஸோ ஃபஸ்ட்டு சீரீஸ் வந்து லைமன் சொல்கிறோம். லைமன்னா வந்து N1க்கு வந்து ஹையர் எனர்ஜியில் வந்து N1க்கு வந்தால் வந்து லைமன் சொல்கிறோம். சரிங்களா? அதே போல் வந்து ஃபால்மர்ன்றது ஹையர் எனர்ஜி லெவல் வந்து 2க்கு வந்துச்சுன்னா இது வந்து ஃபால்மர். N வந்து 2வாக இருக்கும். இது வந்து லைமன். இது வந்து லைமன் சொல்கிறோம். இது வந்து ஃபால்மர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஹையர் எனர்ஜி லெவலில் இருந்து 3க்கு வந்ததுன்னா N=3க்கு வந்ததுன்னா இந்த இதால் வரக்கூடிய ஸ்பெக்ட்ரம் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் லைன் சொல்கிறோம். ஃபேஷன். நெக்ஸ்ட்டு ஹையர் எனர்ஜி லெவலில் இருந்து 4க்கு வந்துடுது. N=4க்கு வந்துச்சுன்னா இது வந்து ப்ராக்கெட் லைன் சொல்கிறோம். ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு ஹையர் எனர்ஜி லெவலில் இருந்து N=5 லைனுக்கு வர்றதால ஸ்பெக்ட்ரம் கிடச்சதுன்னா அது வந்து ஃபண்ட் லைன் சொல்கிறோம். ஃபண்டு சீரியஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு N=6க்கு வருது. 6 வந்ததுன்னா அது ஹம்ப்ரித் சீரியஸ்ன்னு சொல்கிறோம்.
சரிங்களா? இதுதான் சீரியஸு. ஸோ இது மெமரி பண்ணிக்கோங்க. லைமன் அது N1க்கு வருது. இது வந்து அல்ட்ரா வயலட் ரீஜியனில் அந்த லைன்ஸ் கிடைக்கும். ஃபால்மர் வந்து விசிபிளில் கிடைக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். விசிபிளில் கிடைக்கிறது வந்து ஃபால்மர். நெக்ஸ்ட்டு ஃபேஷன் ப்ராக்கெட் ஃபண்டுன்றது இன்ஃப்ராரெட் ரீஜியனில் கிடைக்கும். இன்ஃப்ராரெட் ரீஜியன்